எம்மா பரவாயில்லையே, நமக்காண்டி அண்ணன் இப்படி தூரம் பேசிட்டானா? ஆமா டி, நான் நம்பவே இல்லை இப்படி பேசோம்னு. என்ன இருந்தாலும் என் பிள்ளைக்கு நம்ம 2 பேரும் மேல என்ன பாசம் பாத்தியா டி. ஆனாலும் வீட்டை விட்டு போன்னு கேட்போம்னு நினைச்சே பார்க்கல. ஆமா பாத்தியா, முன்ன இருந்ததுக்கு இப்ப நல்ல பாசமா ஆயிட்டான். சரி, இப்ப அவாட்டுக்கு போயிட்டால, எங்க போனா என்ன ஏதுன்னு பாத்தியா? நான் எப்படி பார்க்கணும், மூடி எங்கேயும் போறா எந்தாலையும் போறா. அவ போனது எனக்கு நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ வீட்டு வேலை சமையல் வேலைன்னு பழையபடி எல்லாத்தையும் நானே பார்க்கணும் பாத்தியா? அதான் என்னன்னு பார்க்க போறோம்னோ தெரியல. ஏமா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கோ, நீ சமையல் வேலையை மட்டும் பாரு. இங்க எவாட்டி வீட்டு வேலைக்கு வருவாளுவா? பட்டணத்துலதான் வீட்டு வேலைக்கெல்லாம் ஆளுகள் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்குமா? அண்ணன்கிட்ட சொல்லி ஆள் வைக்க சொல்லி அதையும் செய்வான் அண்ணே. சரி மக்களே, ஒரு வழியா நம்ம கனவு நிறைவேறிட்டு. ஆனா இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். ஆமா பத்தியாட்டி, இப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு என்னஞ்சா? சடங்குட்டு போய் சாப்பிட்டியோ? ஆமா டீ, சடங்குட்டு தான் போனேன். பேர என்ன செய்ய, நான் போறதுக்கே நேரம் ஆயிட்டு கடைசி பந்தியில தான் உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். சரி சரி, அண்ணன் எந்திரிச்சாம்னா நல்ல முறையில் அவன்கிட்ட அமைதியாவே பேசி, இனிமே அவன்கிட்ட சத்தம் போட்டோ சண்டை போட்டோ பேசாது என்ன. பிற அவனுக்கு திடீர்னு பொண்டாட்டி மேல பாசம் வந்து என் பொண்டாட்டி தேடி போறோம்ட்டு பேர போறான். அதை திட்டி விடுவேன். நான் என் பிள்ளைகிட்ட கோவமே பட மாட்டேனே. இந்த பேரலையில வந்த பிறதான் என் அவன் மேல எனக்கு கோவமா வரும், திட்டிட்டு இருப்பேன். இனி என் அவன் மேல கோவமே வராது எனக்கு. அப்படி பாசமாவே அவன்கிட்ட பேச பாரு. நம்ம அம்மா தான் நல்லவா, நம்ம பொண்டாட்டி நல்லவளே கிடையாதுன்னு அவனுக்கு இன்னும் தோணுது அளவுக்கு எப்படி அன்பா பேசுவியோ அப்படி பேசிக்கோ, சரியா? சரி மக்களே. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பேரை கூப்பிடுதேன்னு வைக்கட்டா? வச்சிரு மக்களே, வச்சிரு. எப்பா, ஒரு வழியா என் மவன் திரும்பவும் எனக்கே மவனா கிடைச்சிட்டான். இனி எனக்கு பிள்ளையாவும் என் மவளுக்கு அண்ணனாவும் மட்டும்தான் இருப்பான். இனி அந்த நெடுமாடி என் புருஷன் வீடு, என் புருஷன் காசுன்னு எதுவும் பேச முடியாது. என்ன வரத்து வந்தா இனி ஒண்ணும் இல்லாம போச்சா? அதான் கடவுள் எப்பவுமே நல்லவள கைவிட மாட்டாருங்குது. எம்மா எப்பா, என் மவன் எந்திரிச்சிட்டான் போலயே. ராசி வாப்போ. என்னமா பண்ணிட்டு இருக்க? நம்ம தங்கச்சிட்டு தாம்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ அவளுக்கு போன் போட்டு 2-3 நாள் ஆகுதாம்ல, ஏம்ல எத்தனை நாள் பேசாம இருக்க? பேசணுமா, வேலைக்கு போறதும் வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்குமே சரியா இருக்கு பத்தியா, அதான் பேசக்கே முடியல. சரி சரி, இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பேச. என்ன உனக்கு இப்ப என்ன மக்களே வேணும்? சாப்பாடு வைக்கட்டா? இட்லி தோசை வேணுமா, இல்லாட்டா காம்ப்ளைண்ட் பூஸ்ட் எதுவும் ஆத்தி தரவா? எது காம்ப்ளைண்ட் பூஸ்டா? என்னம்மா சின்ன பையன் பேச மாதிரி கேட்க? நீ எனக்கு என்னைக்கு சின்ன பிள்ளை தானல. அது சரி. எம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது மக்களே? இங்க உட்காருமா, சொல்லுதே. இப்ப சொல்லு. எம்மா, எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது, கேட்டியா? பயங்கரமான கனவா? என்னதுல, பேய் கனவு எதுவும் கண்டியோ? இல்லம்மா, அதை விட மோசமான கனவு. அப்படியா? அப்படி என்னல கனவுல வந்தது? நீ என்னமோ என்னைய கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லுத. நான் அந்த அன்னைக்கு கோவப்பட்டு என் பொண்டாட்டிட்ட கேட்கேன். அவ திருப்பி என் மேல கோவப்பட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டா. என்ன நெசமா நடந்தது பூரா கனவுல கண்டதா சொல்லிக்கிட்டு இருக்கான்? நடந்தது பூரா கனவுனா நினைச்சுக்கிட்டு இருக்கான்? பாத்தியாமா, நான் சொன்னதை கேட்கவும் உனக்கே எம்பிட்டு ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே நடந்தா என்ன ஆகும்? இப்படி ஒரு பயங்கரமான கனவு எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லம்மா. என் பொண்டாட்டிலாம் நீ விட்டுட்டு போனா நான் தாங்குவேனா? இந்த பையல தூக்கத்துல எழுப்பி சண்டை போட சொன்னது தப்பா போச்சு. தூக்கத்துல எழுந்திரிச்சு சத்தம் போட்டுட்டு அந்தானிக்கு தூங்கிருக்கான். நடந்ததை பூரா கனவுலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சந்தோஷப்பட்டேன், என் மவன் எனக்கே மவனா கிடைச்சிட்டான் அப்படின்னு. சொன்ன வாய மூடல. அதுக்குள்ள என்ன வார்த்தை சொல்லாம பாரு. அவன் பொண்டாட்டி இல்லாம அவன் வாழ்ந்துக்கிட்டே மாட்டானா. இந்த மீனா பட்டவட்ட நான் அப்பளையே சொன்னேன், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்லுதம்னு. கேட்டாளா? இப்பமே எழுப்பி இப்பமே சண்டை போட்டுருந்தான். கடைசியில இந்த பையன் தூங்கி எந்திரிச்சு அம்புட்டையும் கனவான்னு கட்டிடக்கான். இப்ப இவங்கிட்ட என்ன சொல்லியால என்ன செய்ய ஒண்ணுமே தெரியலையே. எம்மா, இப்படி நான் ஒரு கனவு கண்டேன்னு சின்ன பொண்ணுட்டு சொன்னேன்னு வையேன், இப்படி ஒரு கனவு உங்களுக்கு வருமானு சொல்லி என் கண்ணையேன்னு வாட்டிடுவா. என்ன நான் சொல்ல சரிதானே? எங்க அவளை காணல, சத்தத்தையே காணும். பரதேசம் பேருக்கா? ஏமா திடீர்னு கோவமா பேசுத? எப்படி இல்ல பேச நினைக்க? லூசு பையல, மத்தியானம் நடந்தது அம்புட்டையும் மறந்துட்டியோ? அவளத்தையும் கனவு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நீ அவ கூட சண்டை போட்டது, அவ வீட்டை விட்டு போனது அம்புட்டும் நேசத்துல நடந்ததுல. என்னம்மா சொல்லியா? என் பொண்டாட்டி என் கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமல, நீ தானே போன்னு சொன்ன, அதான் போனா. நானா ஏன் அப்படி சொல்ல போறேன்? நீ தான் தூங்கிக்கிட்டு இருந்தவன எழுப்பி சண்டை போட வச்சிருக்க. கடைசியில நான் அரை தூக்கத்துல என்ன பேசி தொலைஞ்சோம்னே எனக்கு ஞாபகம் இல்லையே. போ, உனக்கு என்னதாம்மா வேணும்? தூங்கிக்கிட்டு இருந்தவன எழுப்பி மெனக்கட்டு சண்டை போட வச்சு இப்படி போக வச்சுட்டியா அவளை? உங்க 2 பேத்துக்குள்ள சண்டைனா அதை நீங்களே சண்டை போட்டு முடிச்சுக்கிட வேண்டியதானே? எதுக்கு என்ன எழுப்பி என்கிட்ட சொல்லுதே? இல்ல சும்மா எவனாவது வீட்டை விட்டு வெளியில போன கேப்பானல. நான் மத்தியானம் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நீ மறந்துட்டியோல? நான் சொன்னது நியாயமா தெரிய போய் தான் நீ உன் பொண்டாட்டிட்ட சத்தம் போட்ட. அவ வீஞ்சுக்கிட்டு வெளியே போயிட்டா. அப்படி என்னமா பேசுன? என்னமா நான் சொன்னேன்? எனக்கே ஒண்ணும் நினைவு வந்து தொலை மாட்டுக்க. என்ன ஆச்சுன்னு எனக்கு முழுசா சொல்லு. சொல்லுவேன் கேளு. இதுதான் நடந்தது. அவன் எங்களை கேட்ட கேள்விக்கு நீ அவளை வீட்டை விட்டு வெளியில போய் சொன்னது ஒன்னும் தப்பு கிடையாது. கடவுளே, இம்பிட்டு நடந்துருச்சா? எம்மா, நீ தங்கச்சி சின்ன பொண்ணு 3 பேரும் எப்ப பார்த்தாலும் உன் சண்டை போட்டே தான் நம்ம கிடப்பியா? இது என்ன புதுசாம்மா? மெனக்கிட்டு தூங்கிட்டு இருந்தவனா எழுப்பி சண்டை போட வச்சு கடைசி இப்ப அவ வீட்டை விட்டு வெளியில போயிட்டால, நான் அவளை எங்கன்னு போய் தேடி கூப்பிட்டு வருவேன்? வெக்கமா இல்லையா உனக்கு? தங்கச்சி என்னையும் சோத்துல விச வச்சு கொல்லுவன்னு சொன்னவளையால நீ தேடி போற?
இம்மா நீ என்ன அவளை குறைச்சாம கேட்க, நீயும் தங்கச்சி என்ன பேச்சு என்ன ஏச்சலாம் ஏசியன்னு அவ என்கிட்ட சொல்லவும் செஞ்சிருக்கா, நானும் காதால கேட்கவும் செஞ்சிருக்கேன். உங்க சண்டைக்குள்ள நான் ஏமா என் பொண்டாட்டி விட்டுட்டு இருக்கணும்? ஏல அப்ப எங்களை விட உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியமா போயிட்டால. எம்மா எனக்கு நீயும் தங்கச்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி என் பொண்டாட்டி முக்கியம். அவளுக்காண்டி ஏன்ட்டு பேசிக்கிட்டு உன்னைய வீட்டு விட்டு போன்னு சொன்னா நீ தாங்குவியா? அது மாதிரிதான் இதுவும். என்னைய நம்பி அப்பா அம்மா வீடு வாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவள அப்படி நான் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லுத அளவுக்கு நீ ஆக்கிட்டலாமா? நான் என்ன பண்ணேன்? அவ பேசின பேச்சுக்கு வாங்கி கட்டிக்கிட்டா. சும்மா அவ பேசினான்னு சொல்லாதம்மா. நீ தங்கச்சி என்ன குறைச்சா பேசி அவளை இல்ல அவளுக்காண்டி என்கிட்ட சண்டைக்கு வர அளவுக்கு ஆயிட்டேன்ல. நான் சண்டை ஒண்ணும் போடல, எனக்கு கோவமா வருது. அப்படியா? என் மேல கோவம் வருதா? என்னைய வச்சு பாக்காத, என்னைய கொன்று. எனக்கு உன் மேல கோவம் வரல, எனக்கு என் மேலேயே கோவம். நான் போறேன், என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு தேடி பிடிச்சு நான் கூட்டு வரேன். நீ போறியா? ஒரு மண்ணு போண்டா, வந்தா அவளா வரட்டும், இல்லாட்ட கெடா பேசாம. அப்படிலாம் எனக்கு விட முடியாதுமா. என் பொண்டாட்டி நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரதான் செய்வேன். நீ வேண்டான்னு தானே போனா? நான் வேண்டான்னு அவளவா போனா? நான் சண்டை போட போய் தானே போனா. அதுவும் நானா சண்டை போடல, நீ தான் இழுத்து விட்ட. என்ன இது வரைக்கும் என்னை எதிர்த்து இப்படி பேசிருப்பியால நீ? இன்னைக்கு ஏன் முன்னாடி நீ குரல ஒசை பேசுனல? நானா எங்கம்மா பேசுதேன்? நீ தான் என்ன எப்படி பேச வச்சுட்ட. பாவி பையன் எப்படி பேசுதான் பொண்டாட்டி கண்டி. அவளை கூட்டிட்டு வரதுக்கு இவனை இப்ப விட்டோம் அப்படின்னா கதையே கந்தலாயிருமே. காலம் பூரா இதை சொல்லியே பேசுவாள. என் புருஷன் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாரு, என்னை தேடி வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு, என் புருஷனுக்கு நான் தான் முக்கியமா மறுபடியும் சொல்லி நம்மள வெறுப்பேத்துவாள. 2 சொட்டு கண்ணீரை விடுவோம், அப்பதான் அந்த பையன் வீட்டுல கிடப்பான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது இந்த பையில போக விடாம அவளை வெளியில அலைய விடணும். அப்பதான் நம்ம ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். இல்லன்னா அவ ஜெயிச்சு நான் தோத்து போன மாதிரி ஆயிரும். ஆரம்பிக்க வேண்டியதான். ஏல என்னைய விட அவ தானல உனக்கு இப்ப முக்கியமா போயிட்டா. ஏமா இப்ப அழுதுகிட்டு இருக்க? நீ என்னைக்காவது என்னை எதிர்த்து பேசிருப்பியால, இப்ப அவளுக்காண்டி என்னை ஏசிட்டல்ல. சரிம்மா, நான் இனிமே உன்னை ஏச மாட்டேன். எப்பா ஒரு கொட்டாவது இருந்தாலும் அழுவையை கண்டினியூ பண்ணுவோம், அப்பதான் போக மாட்டான். எவ்வளவு ஒருத்திக்காண்டி அம்மாவை எப்படி ஏசிட்டியல, இனி அவளை கூட்டிட்டு வந்து அவ இனி மதிப்பாளால. அழாதம்மா, நான் அவளை கூட்டிட்டு வரும்போதே எங்க அம்மா கிட்ட இனிமே சண்டை எதுவும் போடாத சின்ன பொண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு வரமா. அவ உன்கிட்ட சண்டை போட மாட்டா, சரியா? ஏல நான் இவ்வளவு தூரம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னைய விட்டுட்டு நீ அவளை கூப்பிட போறியால? எம்மா நான் சொல்றது கேளுமா, நான் இனி அவட்ட சொல்லி கூட்டு வரேன். எங்க அம்மா உன்கிட்ட சண்டை போட மாட்டா சின்ன பொண்ணு, நீயும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கோன்னு சொல்லி கூட்டு வரேன். என்னம்மா நீயும் இந்த LIC அது இதுன்னு எந்த பேச்சும் பேசாத என்னம்மா. அது வாரதுக்கு இன்னும் 4-5 வருஷம் இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கிடுவோம். இப்பவுமே அதை போட்டு பேசி என்னத்துக்கு? அதனால அந்த பேச்சை இதோட விட்டுருந்தம்மா. நான் போய் இப்பவுமே என் பொண்டாட்டி எங்கன்னு தேடி கூட்டு வரேன். என்னம்மா? ஏல அந்த நெடுமாட கூட்டு தான் வரப்போறேன்னு ஆயிப்போச்சு. அவன் எங்க போற போறா? அங்கதான் எங்கேயா சுத்திக்கிட்டு நிப்பா. ஒரு உண்டை சாப்பிட்டு போ. சடங்கு வீட்டுல இருந்து குழம்பு கறி எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இருக்கட்டுமா, நான் அவளை கூட்டு வந்து அவளும் நானும் சேர்ந்தே சாப்பிடுதேன். என்ன போயிட்டு வரேன். ஏலே சை, எனக்குன்னு புள்ளன்னு பிறந்திருக்கான் பாரு. இன்னைக்குதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், என் மவன் எனக்குன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லி வாய முடல. அதுக்குள்ள இப்படி பொண்டாட்டி தாச கணக்கா தேட போறானே. இவனை போய் தவமிருந்து பெத்தம் பாரு. என் புத்திய செருப்பு கொண்டு அடிக்கணும். ஏங்க இவன் ஏன் கத்துதா? ஏங்க கூட்டாஞ்சோறு குக்கர்ல வச்சிட்டு போனே திங்கே இல்லையா? அப்படியே இருக்கு. அதுக்கு பேர் கூட்டாஞ்சோரா? நீ அவசரத்துல என்னத்தையாவது உன்ன கிண்டி கலக்கி வச்சுட்டு போவா, நான் திங்கணுமோ? ஏன் அவசரத்துல என்னத்தை வச்சிட்டு போனேன்? வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி நல்லா தான் வச்சிருக்கேன். நல்லாதான் வச்சிருக்கனா, நீயே தின்னு. மனுஷன் திம்பானா நீ செஞ்சு வச்சிருக்கத? ஏன் இத்தனை வருஷம் திங்காம எங்க போனீங்க? இத்தனை வருஷமாவது என்னத்தையும் சாப்பாடு சுமாராவது இருந்தது. இன்னைக்கு கூட்டாஞ்சோறுங்க பேர்ல ஒரு சுவாத்த பொங்கி வச்சுட்டு போயிருக்க. அதுக்கு என்ன பேர் வைக்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அதுக்கு என்ன? பாக்கிறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. அழகாதான் இருக்கும், வச்சு தின்னு பார்க்க வேண்டியதானே எப்படி இருக்குன்னு. கூட்டாஞ்சோறு பொங்கினாலாம் கூட்டாஞ்சோறு. இப்ப என்ன குறை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க. கூட்டாஞ்சோறுக்கு என்னெல்லாம் போட்டு வைக்கணும்? வெங்காயம் தக்காளி காய்கறி அரிசி பருப்பு போட்டு வைப்பாவோ? நீ அப்படித்தான் வச்சுட்டு போனியோ? காய்கறி இல்ல, ஒரு முருங்கைக்காயை போட்டு வச்சுட்டு போனேன். இப்ப என்ன எல்லா காய்கறியும் போட்டு தான் திம்பியலோ? காய்கறி இல்லாட்ட கூட சாப்பிட்டுக்கிடலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கி அரிசியை மட்டும் அப்படியே களைஞ்சு உள்ள போட்டு போயிருக்கா. பருப்பு போடவே மறந்துட்டேன். ஐயே ஆமா, எதுக்கு சோறு ஒரு மாதிரி திருன்னு முழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அவசரத்துல எல்லாத்தையும் போட்டுட்டு எப்பவும் சோறுக்கு அரிசி களைஞ்சு போடுற மாதிரி போட்டேன் போல. பருப்பு எடுக்க மறந்துட்டேன். இந்த ஆளு ரொம்ப ஆடுவாரே. என்ன கவுந்து கிடக்க? பதில் சொல்லு. நீ வச்சுட்டு போனத கூட்டாஞ்சோறுன்னு சொல்லவா, தக்காளி சோறுன்னு சொல்லவா, பிரியாணின்னு சொல்லவா, என்னன்னு சொல்லன்னு எனக்கே தெரியல. ஒரு வாய் தின்னு பார்த்துட்டு அப்படியே போட்டு போயிட்டேன். ஏங்க வருஷ கிழமை சமையல் பண்ணேன். என்னைக்காவது நல்லா இருக்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கலாம். நல்லா இல்லாததை மட்டும் நல்லா இல்லன்னு சொல்லியல. இதெல்லாம் நியாயமா? நீ என்னைக்கு நல்லா இருக்க மாதிரி சாப்பாடு செஞ்சிருக்க நல்லா இருக்குன்னு சொல்லுதுக்கு? இப்படி பேசாது என்ன? நல்லா நான் பொங்கி வைக்கிறத தின்னுட்டு திரிஞ்சிட்டு கடைசி திங்காத மாதிரி பேசிய. என்ன செய்ய, நாள் பூரா வெயில்ல கடந்து வேலை பார்த்துட்டு வரேன். வீட்டுக்கு வந்தா பசிக்கும், சாப்பிட்டு தான் ஆகணும். தலை எழுத்தேன்னு தான் திங்கேண்டி இருக்கு. இவ்வளவு சொல்லுதவோ சடங்கிட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? நம்ம வீட்டுக்கு வந்து யாரும் லெட்டர் கொடுக்கல. பக்கத்து வீட்டுல லெட்டர் கொடுக்கும்போது நீ நிக்கேன்னு ஒரு பியாருக்கு உங்க கையில கொடுத்துருக்காங்க. வெக்கம் இல்லாம அதை வச்சுட்டு நீ சடங்குல போய் தின்னுட்டு வந்திருக்கா. உன்னைய மாதிரி மானங்கிட்டு போய் எனக்கு அங்க வந்து நிக்க முடியாது. ஏன் மொய் வைக்காமல சாப்பிட்டுருக்கேன்? எவ்வளவு மொய் வச்சா சொல்லு பாப்போம். 50 ரூபா மொய் வச்சிருக்கேன். ஏ அப்பா, 50 ரூபா? இவ்வளவு ரூபாயை வச்சுட்டு நீ ஒருத்தி தின்னுட்டு வந்ததே அதிகம். நல்ல வேலை நான் வரல.
கேவலத்துக்கு 50 ரூபாயை மொய் வச்சுட்டு தின்னுட்டு வந்திருக்கிய. நாளை பின்ன அந்த ஆட்கள் என் மூஞ்சியை பார்த்தா என்னையும் சேர்த்தானே தப்பா நினைப்பாவோ. ரொம்ப யோசிக்காதீங்க. மத்தவங்க நினைக்கிறத பத்தி எல்லாம் யோசிச்சோம்னா நம்ம வாழ முடியாது. நமக்கு என்ன தேவை, நமக்கு எப்படி வாழணும் ஆசையா அப்படி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அவன் என்ன சொல்லுவா, இவன் என்ன சொல்லுவான்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னீங்களே, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. போதும் உன் தத்துவம், மூடிட்டு போ. இப்ப அந்த சோத்தை என்ன செய்ய? என்ன செய்யனா, நீ தின்னு இல்லாட்டி நாய்க்கு போடு. அந்த நாய் கூட 4 வீட்டுல நல்ல சோறு திங்க நாயா இருந்ததுன்னா உன் வீட்டு சோற திங்காது. ஏன் அது உங்களுக்கு தானே பொங்கினது, நீங்க தான் திங்கணும். நாமளும் அதை மோந்து கூட பார்க்க மாட்டேன். ஒரு உப்பு சப்பு இல்லாம புளி போறப்பு இல்லாம என்னத்தையும் மண்ணெனக்க ஆக்கி வச்சுட்டு போயிருக்கா. நீ போகும்போதே ஒரு விதமால கணச்சுக்கிட்டு கிளம்புன. அவசரமா போனும்ட்டு ஓடின. அந்த அன்னைக்கு லட்சணமா வந்துருது சோறு. நீ வச்ச வவகட்ட சோற நீயே தின்னு, நாமளும் திங்க மாட்டேன். என்ன யாரையும் உள்ளவங்க வாராசு வாங்க தம்பி. வந்து இருராசு வா. வாரண்ணே. இந்த சின்ன பொண்ணு தேடி வந்த எங்க இருக்காளா? என்னது இந்த பையன் அதுக்குள்ள பொண்டாட்டி தேடி வந்துட்டான்? அவன் மத்தியானம் சொன்ன கதையெல்லாம் பார்க்கும்போது இவன் திரும்ப இவ்வளவு தேடியே வரமாட்டான்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமாவது பிரிஞ்சிருப்போம்னு பார்த்தா அதுக்குள்ள பொண்டாட்டி தேடி வந்துட்டான். இவர்களுக்கெல்லாம் நல்ல புருஷன் அமைஞ்சிருக்கானுவோ, நமக்கு தலையெழுத்தேன்னு அமைஞ்சிருக்கு. இப்ப நான் எங்கேயா தொலைஞ்சு போனா போனது தனியானு விட்டுருவாரு இந்த ஆளு. அதுக்காண்டி உடனே ஒரு 2 சேர விட்டுறக்கூடாது. என்னத்தையாவது 1-2 கொளுத்தி போடுவோம். அப்பதான் கொஞ்ச நாளைக்கு சண்டை போட்டு கிடப்பாவும் நமக்கு டைம் பாஸா இருக்கும். இங்க சின்ன பொண்ணு வந்த மாதிரியே தெரியலையப்பா. நானும் 4 மணில இருந்து வீட்டுல தான் இருக்கேன். அப்படியானே? ஆளை காணும் வீட்டுல, அதான் போய் பாத்துட்டு வருமேன்னு வந்தேன். தம்பி பொய் சொல்லாதியா, சண்டை தானே வீட்டுல? ஏன் நீ கண்டியா வீட்டுல சண்டைன்னு? நான் எங்க போய் பார்க்க போறேன்? எனக்கு வீட்டுல உள்ள வேலையே சரியா இருக்கே. சின்ன பொண்ணு தான் காலையில மரத்தடியில் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு என் வீட்டுக்காருக்கும் சண்டையை போச்சு, என்னை வீட்டை விட்டு வெளியில போன சொல்லிட்டாரு, இனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதான் கேட்டேன். என்ன ராசு சொல்லியா? உண்மையா பொய்யா எதுவும் சண்டையா போட்ட? இல்லண்ணே, எப்பவும் உள்ள பிரச்சனை தான். இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஆனா எப்படி டக்குன்னு குவாச்சுக்கிட்டு விட்டுட்டு போவான்னு நினைக்கல. ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரக்கானுமா, அதான் தேடிட்டு வாரேன். ஐயா நீ எவ்வளவு நல்ல குணமா இருக்க. உன்னைய போய் அவ்வளவு ஏற்றி ஏசிட்டு கிடந்தா என்கிட்ட. இனி அந்த ஆளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அவர் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன், அவன் ஆத்தாளுக்கு நான் சுவாறு போட மாட்டேன், அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன், என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாப்பா. நாமளாம் அவட்ட சத்தம் மட்டும் பார்த்துக்கோ. அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு. நம்ம வீட்டுக்காரர் நம்மள என்னத்தை தான் பேசினாலும் ஏசினாலும் நம்ம அவங்க கூட தான் இருக்கணும். இப்படி எல்லாம் நீ தனியா வரதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. வீட்டை பக்கம் போவான்னு சொன்னேன். அதுக்கு அவ என்னக்கா சொன்னா? அவ என்ன சொல்லுவா? ஏன் பேச்செல்லாம் கேட்பாளா? போங்கக்கா, நாமளும் அந்த ஆள்கிட்ட பேசவே மாட்டேன், அவர் கூட சேர்ந்து வாழவே எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ட்டா பார்த்துக்கோங்க. எனக்கு நான் என்ன சொல்லனே தெரியல. அவட்ட கஷ்டமா தான் இருந்தது. நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் ராசி, வீட்டுக்கு போன்னு கேட்கவே மாட்டுக்கா. இந்த சரசக்காவும் லட்சுமிக்காவும் கூட ஒண்ணுமே சொல்லல பாத்துக்கோ. நான் தான் மாறி மாறி சொன்னேன், 4 பேருக்கு முன்னாடி சண்டை வந்தா தெரியக்கூடாது சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போய் இருக்க பாரு அப்படின்னுட்டு. அவளை பாரு இப்படி யார் வீட்டுல போய் இருந்துகிட்டு ஒன்னே அலைய விட்டுட்டா. என்ன செய்ய, நல்ல பாசமா இருக்க வீட்டுக்காரர் இருந்தா வீட்டுக்காரிக்கு அருமை தெரியாது. போதும், நீ வாய மூடு. ராசி, நீ இவ சொல்றதெல்லாம் காதலே வாங்காதானே, வெறும் கோலாக்காரி என்னத்தையாவது இழுத்து விட்டுருவா. ஏன் அலறுதே? பிறகு என்னங்க சொல்லுதிய? நான் நல்லதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எந்த அளவுக்கு நல்லவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாய மூடிட்டு நில்லு. இவ ரொம்ப நல்லவா. நாளைக்கு வீட்டுக்கு போன்னு அவளை சொன்னாலும் இவ பேச்ச கேட்காமல அவ போயிட்டானா. ஒரே அடியா வாசிச்சுக்கிட்டு இருக்கா. ராசி, நான் சொல்லணும்னு கேளு. அந்த பிள்ளை எங்கேயும் போயிருக்காது. இங்க பக்கத்துல லட்சுமிக்கா வீடு, சரசக்கா வீடு, எங்க போய் பாரு, அங்கதான் இருப்பா. சரிண்ணே. பிரச்சனை எல்லாம் வராத வீடு எங்கேயும் கிடையாது. எல்லா வீட்லயும் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. சும்மா பேசி கூட்டு போ. சரிண்ணே. ஒவ்வொருத்தர் ஒண்ணு சொல்லுவோ. எதையுமே காதல வாங்கிக்கிடாம நீ வாட்டுக்கு சின்ன பொண்ணை தேடினியா வீட்டு பக்கம் போனியான்னு மட்டும் இரு, சரியா? சரிண்ணே, நான் வாரேன். லட்சுமிக்கா வீட்டுல போய் பாக்கேன். போய் பாரு, அங்க இருந்தாலும் இருப்பா. என்ன அடுத்தாலும் முன்னாடி என்ன ஏங்க இப்படி பேசிய? நான் நல்லதுக்கு தானே சொன்னேன். நீ பேசுனதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லது சொல்ற மாதிரி தெரியல. ஏற்கனவே எரித நெருப்புல எண்ணெய கொண்டு ஊத்துதானாக்கா அவன் பொண்டாட்டிய பத்தி அவங்கிட்டே தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உள்ள தானே சொன்னேன். நீ ஒரு மண்ணு சொல்லண்டா. நீ வாய பொத்திக்கிட்டு இருந்தாலே பல குடும்பம் தப்பிச்சிரும். போ, உள்ள போய் நீ பொங்கி வச்ச சோத்தை என்ன வழி பண்ணலான்னு பாரு. இல்லாட்ட நீயே வச்சு தின்னு. நீங்களே திங்க சொன்னா நான் என்ன திங்க? ஒரு ஊர்காட்டப்பா இருக்கு, எலுமிச்ச ஊர்காட்டப்பா. அந்த ஊர்காய அந்த சோத்துல போட்டு நல்லா விரவி குழப்பி அடிப்போ. சடங்கு வீட்டுக்கு கிளம்புனவா அந்த மாணிக்கு நான் வாட்டுக்கு போயிருக்கணும். வயிறு பசியோட கிடப்பாரேன்னு அந்த அவசரத்திலையும் பொங்கி வச்சுட்டு போனோம்ல, என்னைய சொல்லணும். நன்றியே இல்லாத மனுஷன். அவசரத்துல பொங்கி வச்சோம்னா ஆளை சுவாலிய முடிக்க பாக்கா. சப்பா, ஏன் தான் இப்படி தூக்கத்துல பேசி தொலைஞ்சனும். 2 தெருவு தேடிட்டேன், ஒரு இடத்துலயும் அழகானும். வீடு வீடா போய் கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கு. சாந்தியக்கா வீட்டுல போய் கேட்டா அவளே இவ்வளவுக்கானு பேசுதாவோ. இனி ஒவ்வொரு வீட்லயா போய் கேட்டோம்னா என்னமோ சண்டையான்னு அதே ஊர் பூரா பரவிடும். இவளுக்கு ஏன் தான் இவ்வளவு கோவம் வருதோ வீட்டை விட்டு வர அளவுக்கு. இந்த அம்மையும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. நம்ம வாயும் சும்மா இருக்காது. யார சொல்லி நோவனே தெரியல. இப்படி ஒத்தையில புலம்பு விட்டுட்டு போயிட்டால. சின்ன பொண்ணு வீட்டுக்காரர் மாதிரி இருக்கு.
என்னண்ணே எப்படி உட்கார்ந்திருக்கிய? அப்ப ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். இல்ல சின்ன பொண்ணு உங்களை இப்படி தனியா வந்து இருக்க கூட மாட்டாளே, அதான் என்ன தனியா இருக்கியான்னு கேட்டேன். இல்லம்மா, போன்ல சிக்னல் இல்ல, அதான் இங்க வந்து பேசிட்டு போமேன்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. சரி, இன்னும் சரசக்கா வீடு லட்சுமிக்கா வீடு இருக்கு, போய் பார்த்துட்டு வருவோம். இங்கனே இருந்தா ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். எங்க தெங்காசிலியா வேலை நாளைக்கு? சரி, அப்ப நான் காலையில 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்தேன். லாரியில தானே போறோம். இவர் எப்ப வேலைக்கு போயிட்டு வந்தாரு? இவர் வந்த உடனே கோயிலுக்கு போற விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேனே. சாப்பாடெல்லாம் அங்கேயே பாத்துக்கிடலாமா? என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், போனவங்க. சரிண்ணே. சரி, அப்ப நாளைக்கு காலையில பாப்போம். வைக்கேன், பேரை கூப்பிடுது. என்ன மல்லியா? எங்க இந்த வீட்டுல ஒரே நிம்மதி இல்லாம இருக்குல்ல, அதான் நாளைக்கு எல்லாரும் குலதெய்வ கோயில் போயிட்டு வருமானு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன திடீர்னு இந்த யோசனை? நானா ஒன்னும் யோசிக்கல, வீட்டுல மாறி மாறி பிரச்சனையா இருக்கு, நிம்மதியே இல்ல. அதை சித்தி சொன்னாவோ புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு வானாவோ. பரவாயில்லையே, உனக்கு மாவே மருமம் மேல பாசம் வந்துட்டா? பாசமும் வரல, ஒண்ணும் வரல, செய்ய வேண்டிய கடமையே செய்வோமேனு தான் சொன்னேன். சரி சரி, முறைக்காத, பழையபடி நல்ல முறையில மூஞ்சி வச்சுக்கிட்டே பேசு. நான் இப்படிதான் பேசுவேன். பார்க்க முடியலையே. சரி சரி, சொல்ல வந்ததை சொல்லிட்டு போ. என்னத்த சொல்ல, அதான் சொன்னோம்ல, நாளைக்கு குலதெய்வ கோயில் போகணும்னு நினைச்சிருக்கேன். வியானமுத்துங்க. வியானமுத்தவா? 4 பேர் போறதுக்கு எதுக்கு வியானு? 4 பேர் மட்டும் ஒன்னும் போகல. கல்யாணம் முடிஞ்சு முதல்ல கோயிலுக்கு போவே எல்லாருமே சேர்ந்து போய் சாமி விட்டாதான் நல்லா இருக்கும். அதான் சரசக்கா, சாந்தி, லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். அவளும் நாளைக்கு வாரன் இருக்காவோ. அத்தனை பேர் ஒண்ணு போல போயிட்டு பொங்க வச்சு சாமி விட்டு சோறு பொங்கி சாப்பிட்டு வரணும். இப்பவே ஏதாவது வேன்காரர் இருந்தோம்னா சொல்லி வேணாமத்தி வைங்க, நாளைக்கு காலம்பரை கிளம்புற மாதிரி இருக்கும். நான் வேற திங்காசிக்கு வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டேனே. நானும் அதை கேட்டுட்டு தான் வந்தேன், போன போட்டு வரலன்னு சொல்லிருங்க. இன்னொரு நாள் வேணா குலதெய்வ கோயில் போமா, நல்ல வேலையா தெரியுது. தெங்காசியில நல்ல சம்பளம் இருக்கும். ஏன் சொன்னதை செய்யுங்க, உங்களை என்ன அடுத்து கூப்பிடாமலாம் இருந்துட்டு போறாங்க. நீர் தான் கேரளால இருந்து எந்த ஊருக்குனாலும் வேலைக்கு போயிட்டு போயிட்டு வருவீரே, பாத்துக்கிடலாம். போன போட்டு வரலன்னு சொல்லிட்டு வேணாமத்துத வழிய பாருங்க. சரி, சிவாட்ட சொன்னியா அதை பத்தி? இல்ல, இன்னும் சொல்லல, நீங்க தான் சொல்லணும். ஏன் நீதான் இப்போ அவங்கிட்ட பேசிக்கிட்டியே? நான் பேசினேனா? ஆமா, கோவத்துல இன்னைக்கு காலையில வந்துட்டு பேசிக்கிட்டு தானே இருந்த. அது கோவத்துல பேசுறது, அதுக்காண்டி பழைய மாதிரி அவங்ககிட்ட பேச சொல்லிடல, எல்லாத்தையும் மறந்துட்டு. ஏன் நம்ம மவன் தானே, பேசிட்டு என்ன குறைஞ்சா போயிருவே? ஏன் சொன்னதை செய்யுங்க, தோணு பேசிக்கிட்டு. அவனை கூப்பிட்டு சொல்லுங்க, எனக்கு அடிப்படையில வேலை இருக்கு. சிவா, ஏன் வாராசு? வாராசி வந்து இருவா. வரேன். நீவிய சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வியானம் பத்தி எல்லாரும் போயிட்டு வருமேனு பாக்கோம். அப்படியா? பார்த்து போயிட்டு வாங்க. ராசி, நீ அம்மா சின்ன பொண்ணு எல்லாரும் வாங்கப்பா. காலையில ஒரு 11 மணி இருக்கும். சின்ன பொண்ணு மரத்தடியில உட்காந்துருந்தா, அவட்ட சொன்னேன் சரிக்கா வாரன்னு சொன்னாலே. வாங்கிட்ட ஒண்ணும் சொல்லலையோ? இல்லக்கா, என்கிட்ட ஒன்னும் சொல்லல. அவளை காணுமே தான் தேடி வந்தேன். என்னது காணுமா? இல்ல, ரொம்ப நேரம் ஆகுது, அவளை ஆளையே காணுமா. அம்மா வேற ஏசிட்டு கிடந்தா, அதான் இங்க கண்டு வந்தாளான்னு பாத்துட்டு போமேன்னு வந்தேன். ஓ அப்படியா, அங்க வரலையப்பா. எல்லாரும் மரத்தடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோமா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்துட்டேன். அப்புறம் அவ எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருந்தாவோ. இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல பேர் ராசி வந்துருவா. சரிக்கா, நான் போய் வேற எங்கேயும் போயிருக்காளான்னு பாக்கேன். ஏன்யா இப்படி தேடிட்டு எல்லாம் வரமாட்டியா? எதுவும் சண்டையா வீட்டுல? இல்லப்பா, சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் வாரேன்னு. ஏன் ராசி இரு, ஒரு 5 நிமிஷம் நான் காப்பி போடுறேன், குடிச்சிட்டு போப்பா. வேணாம்க்கா, நான் இன்னொரு நாள் வரேன்னு. போயிட்டு வரேன். சப்பா என்ன வெயிலு. லட்சுமிக்கா. யாரு? ராசா. என்ன ராசி? ஏக்கா, சின்ன பொண்ணு பாத்தீங்களா? ஆமாப்பா, காலையிலேயே பார்த்தேன். அதுக்கடுத்து சரசக்கா கூட அவ வீட்டுக்கு போனா, அங்கதான் இருப்பா. அப்படியா? சரிக்கா, நான் அங்க போய் பாக்கேன். சண்டை போட்டு 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வீட்டுக்காரே தேடி வந்துட்டான். எதுக்கு இந்த சண்டையை போடணும், அவளை வீட்டை விட்டு போன்னு சொல்லணும். அவ புருஷங்காரன் தானே பேசினா பேசிட்டு போறான்னு இல்லாம அவளும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு நான் போக மாட்டேன் வைக்க மாட்டேன்ட்டு கிடக்கா. இப்படி ஈனுங்க முன்ன சண்டையை போட வேண்டியது, வீட்டை விட்டு வெளியில வர வேண்டியதுன்னு இருந்தா எப்படி விளங்கும்? இவனும் கொஞ்சம் வாயை அடக்கி பேசியிருக்கணும், அவளும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். சரி, இப்போவாது பொண்டாட்டியை தேடி வந்தானே, நல்லபடியா வீட்டுக்கு கூட்டு போகட்டும். வீட்டுக்கு போய் ஒருபாடு தண்ணி குடிக்கணும்ப்பா, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு வெயில நடந்து. வெட்டிட்டேன். ஏன் வெட்டி மாறி மாறி என்னையே கொத்துதா? உன் நேரம் அப்படி இருக்கு, என்கிட்ட கொத்து வாங்கி சாவணும்னு. எம்மா எம்மா. ஏன் நித்யா, சும்மா இரு மக்களே, அம்மா தூங்கியவல்ல. இத்தி பாருங்கத்தே, அவ இனி எத்தனை தடவை கொத்துதான்னு. நீங்க 3 காய் பழமாக்கிட்டிய, அவன் அதுக்கடுத்து விளாண்டு முடிக்க போறா. நான் மட்டும் வெளியில கிடக்கத்தே. 2 எண்ணத்தை வச்சுதான் நானே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். அதை எவ கொத்தி போட்டா? எப்ப பார்த்தாலும் என்னைய கொத்திக்கிட்டே கிடக்காத்தே. வீடு மக்களே, விளையாட்டு தானே. ஆமாம்மா நித்யா, விளையாட்டுன்னு இருந்தா வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம், அதெல்லாம் பொறுத்துக்கிடணும். பாட்டி எட்டி ஏன் சண்டையா படுத்திய? ஐயே எக்கா, எஞ்சிட்டீலோ? நான் சொன்னம்க்கா, பிள்ளைல கொஞ்சம் அமைதியா பேசுங்கன்னு சத்தம் போட்டு பேசிட்டாள்வ. அதுக்கு ஏக்கே மாட்டாள் சின்ன பொண்ணு, நீ சொல்லுதியே மாமியா சரியில்லை வீட்டுக்காரன் சரியில்லைன்னு. இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு நான் படுத பாடு. ராத்திரியும் தூங்க முடியாது, பகலையும் தூங்க முடியாது. செத்த கண்ண சரலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சண்டையை போட்டு பஞ்சாயத்து எடுத்துட்டு வந்துருவாள்வ. எம்மா ஏமிட்டி, என்ன வந்தது உனக்கு?
எம்மா இனிய கொத்தி கொத்தி போட்டாம்மா விளையாடவே விட மாட்டுக்கா. எம்மா விளையாட்டு இதெல்லாம் சகஜம்மா. அவதான் சின்ன விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசாக்குதா. என்னது டீ சகஜம்? சின்ன பொண்ணத்தைக்குள்ள காய் வரும்போது மட்டும் அடிக்கவா செஞ்சா? அது மட்டும் ஒண்ணும் செய்யாம விட்டுட்டு என்னைய மட்டும் கொத்திக்கிட்டே கிடக்கா. ஏட்டி சும்மா கிடங்கட்டி, இந்த விளையாட்டே விளையாடாதே வீட்டுல சண்டை போட்டு நாரிக்கிட்டு கிடக்கிய. ஆமா, நீ அவளை ஒண்ணும் சொல்லிடாத. ஏதாவது சொன்னா அந்த விஷயத்தையே செய்ய வேண்டாம்ன்றவே. சபா இவள் விட்ட போராட முடியலப்பா எனக்கு. சரசக்கா சரசக்கா குரலை கட்ட என் வீட்டுக்கார மாதிரி தான் இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, ராசு குரல் மாதிரி தான் தெரியுது. பாத்தியா அவனே தேடி வந்துட்டான். ஆமா தேடி வாராரு அந்த அன்னைக்கு. நாமளும் அந்த ஆள் கூட போற ஐடியால இல்ல. நான் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லன்னு சொல்லிருங்க சரியா? சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு இந்த தேவையில்லாத விளையாட்டலாம்? இருக்க விளையாடுற மாதிரியா இருக்கு உங்களுக்கு? நான் அந்த ஆளால மனசு நொந்து போய் உட்காந்துருக்கேன். அவர் கூப்பிடுவோம்ல நான் போக முடியாது. நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டே நான் இல்லன்னு சொல்லிருங்க. இவா ஒத்திமா எம்மா அந்த அண்ணனுக்கு சின்ன பொண்ணத்தைக்கும் சண்டையம்மா. ஏமாட்டி இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கியோ? அதுக்கு இல்லம்மா, சும்மா கேட்டேன். பெரிய ஆட்கள் பேசும்போது கவனிக்கிறது என்ன ஏதுன்னு கேட்க வேலை வச்சுக்கிறாரு. டீ வயசுக்கு தக்கன இருக்க பாரு. ஏமா சும்மா கேட்க தானே செஞ்சேன், அதையும் கூட சொல்ல மாட்டியா? ஒண்ணு கேட்கண்டா, வாயை பத்திட்டு இரு. இக்கா கேட்டேன் அப்பளை வச்சு கூப்பிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை வான்னு கூப்பிட்டான்னு பாரு. ஏ ராசி உள்ள வாப்பா. வாங்கண்ணே. வார மக்களே, என்ன ஸ்கூல் லீவ் விட்டாச்சா? ஆமாண்ணே லீவ் விட்டாச்சு. இப்ப 11th தானே முடிச்சிருக்கீங்க என்னம்மா? ஆமாண்ணே அடுத்த வருஷம் 12th. சரி சரி. அடுத்த வருஷம் தான் என்ன செய்ய போறாளோ தெரியல ராசி. இது கூட என்னத்தையும் ஓப்பி அடிச்சு பாஸ் ஆயிட்டாள்வே. இன்னும் 12ஆம் கிளாஸ் தான் பெரிய படிப்பு. என்ன செய்ய போறாளோ தெரியல. அப்படி சொல்லாதீக்கா, பிள்ளைகள் அதெல்லாம் நல்லா படிக்குங்க. ஆமா படிப்பாள்வே. லீவ் விட்டதும் விட்டான்வே. ஒரே சங்கடமா போச்சு. வீட்டுல என்ன நேரமும் சண்டை போட்டான் கிடக்காள்வே. சரி வாப்பா வந்து இரு. வாரம்க்கா. இந்த சின்ன பொண்ணுங்க வந்தாளா? அவ அவ அங்க என்ன சரசக்காக்கு வாய் டைப் அடிக்கி? அவ அங்க வாரது வராது இருக்கட்டு ராசி. சரி அவட்ட சண்டையா போட்டா? இல்லக்கா, அது வந்து ஏட்டி ஏன் நித்யா முனிசி என்னமா கட்டடியில துணி காய போட்டுக்க எடுத்து மடிச்சீங்க போங்க. எம்மா அதான் மடிச்சு வச்சிட்டோம்ல. போங்கன்னு சொன்னா போங்கட்டி. போறமா அழகாத. இப்ப சொல்லு ராசி. ஏக்கா அது எப்பவும் போல உள்ள சண்டைதான்க்கா. அதுக்கு போய் இப்படி குவாச்சிட்டு வந்துட்டா. ஆமா எப்பவும் போலது சண்டை. என்னைக்காவது எந்த சண்டையிலயாவது வீட்டை விட்டு வெளியில போன்னு கேட்டுக்காரா? இன்னைக்கு தானே புதுசா கட்டாரு நடிக்கிறத பேரு. என்ன சண்டையா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில போன்னு ஒரு பொட்ட பிள்ளை கேட்கலாமாப்பா? உன்னை நம்பி தானே வந்திருக்கா. ஏக்கா நான் வேணும்னு பேசலக்கா அப்படி. ஆமா வேணும்னா பண்ணிய, வேண்டாம் தானே நீ வெளியில போச்ச. நீ அவங்க காலையில எங்கிட்ட வந்து அம்பிட்டுதானு புலம்புனா பாத்துக்கோ. நாங்களும் சொல்லி கொண்டு போய் விடுதோம்னோ. ஆனா அவ சொல்லிட்டு வீட்டை விட்டு போன அவர் கேட்ட பிறகு நான் அந்த வீட்டு போக மாட்டோம்ங்க. மரத்தடியில் தான் நான் கிடப்பேன். நான் எங்கேயும் வரமாட்டோம்னா. என் வீட்டுக்கு அவ்வளவு வான அழைச்சிட்டு வரதுக்கே பெரும்பாடா போச்சு. நான் ஒரு பக்கமும் வரமாட்டேன். நாங்கனே இருக்க புறம்ட்டு கிடந்தா. ஒரு வழியா சின்ன பிள்ளைய சம்மதிக்க வைக்கனாக்கா சம்மதிக்க வச்சு கூட்டு வந்திருக்கேன். உனக்கே அவளை பத்தி நல்லா தெரியும். கொஞ்சம் முன்கோவ காரிதான். ஆனாலும் உன்னையும் அம்மாவையும் நல்லா தானே பாத்துக்கிடுதா. ஏட்டிக்கு போட்டி பேசத்தான் செய்தா. இப்ப உள்ள பிள்ளைகள் யார் தான் பேசாம இருக்கு? பேசினாலும் நல்லா பாத்துக்கிடுவா. அவளை நீ திடீர்னு வீட்டை விட்டு போன கேட்டுட்டிய. அவ உன்னை நம்பி அப்பா அம்மா வீடு வாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா. வந்து இத்தனை வருஷம் ஆகுது. அவ வீட்டுல இருந்து ஒரு அணக்கமும் இல்ல. திடீர்னு போனாலும் அவ எங்க போய் நிப்பா? பேசும்போது யோசிச்சு பேச வேண்டாமா ராசி? பாவம் அவ பேச்சுதான் அவ்வளவுதானே பேசாலோடைய ஒரு சூதுவாது தெரியாது. நீ உன் பாட்டுக்கு பேசிட்டு இருந்துட்ட. அவ திடீர்னு கோவத்துல ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தானே என்ன செஞ்சிருப்ப? 1000 சண்டை வரும் குடும்பம்னு இருந்தா என்ன சூழ்நிலையிலையும் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க கூடாது, அம்மையும் விட்டு கொடுக்க கூடாது. நீ எல்லாம் தெரிஞ்ச நல்ல பையன். உனக்கு நான் சொல்லணுமாப்பா? ஏக்கா உங்ககிட்ட சொல்லதுக்கு என்னக்கா? நான் அரை தூக்கத்துல எந்திரிச்சு பேச போய் தாங்க அப்படி ஆயிடுச்சு. அடே அப்பா, அரை தூக்கத்துல பேச போய் தானே அப்படி பேசிட்டாரா? முழுசா தூங்கி எந்திரிச்சாலும் இந்த ஆளா தான் பேசியிருப்பாரு. நல்லா நடிக்க பழகிருக்காரு. நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன். அம்மா வந்து இப்படி எல்ஐசி விஷயம் அது இதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அந்த அன்னைக்கு கோவம் வந்து நான் இதெல்லாம் பேசிட்டேன். இதெல்லாம் நடந்து முடியவும் நான் வாட்டுக்கு தூங்கிட்டேன். முழிச்சு எந்திரிச்சு அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நான் இப்படி ஒரு பயங்கரமான கனவு கண்டமா, என் பொண்டாட்டி வீட்டை விட்டு போற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுதேன். அம்மா சொல்லுதா, அது கனவு இல்ல, நெசத்திலேயே நீ தான் உன் பொண்டாட்டிய போச்சோன்னா அவ வெளியில போயிட்டா அப்படிங்க. என்ன சொல்லியா ராசி? ஆமாக்கா, தூக்கத்துல ஏதோ தெரியாம பேசிட்டேன். நான் இதை வெளியில சொன்னாலும் கூட வெக்க கடி எல்லாரும் இன்னும் பைத்தியக்காரன் போவோம். நான் கனவா நெசமானு தெரியாம தான்க்கா அப்படி பேசி தொலைஞ்சிட்டேன். நெசத்துல நான் அவளை அப்படி சொல்லுவேனாக்கா? இந்த ஆள் உண்மையை சொல்லாரா போய் சொல்லாரா? பேச பார்த்தா உண்மைங்க மாதிரிதான் இருக்கு. நெசமாவே என்ன அறியாம தான்க்கா பேசிட்டேன். அவ வீட்டுல இருந்தா வர சொல்லுங்கக்கா, நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். முடியாது. என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காம நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சபதம் போட்டிருக்கேன். நான் வரவே மாட்டேன். கூப்பிடுங்கக்கா அவளை. அவ உன் மேல கொஞ்சம் கோவமா தான் இருக்கா. முன்ன பின்ன பேசினாலும் கொஞ்சம் அமைதியா அமர்ந்து பேசிக்கிடுவியா? ஏன் சொல்றோம்னா நீ சொன்ன வார்த்தை அப்படி. பரவாயில்லக்கா, அவ இனி என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிடுவேன். நான் அப்படி சொன்னதும் தப்பு தானே. அவ இனி அடிச்சு போட்டாலும் நான் வாங்கிக்கிடுவேன். அவளை வர சொல்லுங்கக்கா. இந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. மன்னிச்சிருவோமா இப்படி? சரி நான் அவளை கூப்பிடுறேன். 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க சரியா? சரிக்கா. சின்ன பொண்ணே. என்னக்கா? கொஞ்சம் இங்க வாயே. போவா வேண்டாமா? சரி போவோம். என்னக்கா கூப்பிட்டீலோ? சரி உன் வீட்டுக்காரன் வந்திருக்கான், என்ன ஏதுன்னு பேசு. நாமலாம் யார்ட்டையும் பேச அளவுல இல்லக்கா. வீட்டை விட்டு போன இனே பத்தி விட்டுட்டு இனி எந்த முறையை வச்சுட்டு என்கிட்ட பேச வந்திருக்கவளான்னு கேளுங்க. கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சுமோ. அவன் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டான். இனி நீயாச்சும் அவனாச்சும் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க.
எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போய் பாக்கேன். பேசி முடிச்சிட்டு சத்தம் கொடுங்க, அதனால வீட்டை பார்த்து போயிடாது என்ன. நான் ஏன் அவர் கூட வீட்டுக்கு போப் போறேன், நான் இங்கதான் இருக்க போறேன். அப்படியா? சரி, முதல்ல பேசுங்க ரெண்டு பேரும், அதுக்கடுத்து என்ன சொல்லுன்னு பாப்போம். நான் வாரேன். சின்ன பொண்ணு, யாரு என்னைய கூப்பிட்டது? சின்ன பொண்ணு என்ன பார்த்து பேச. சின்ன பொண்ணு, எவ்வளையும் பாக்கலாம் எனக்கு விருப்பம் இல்ல. சின்ன பொண்ணு தள்ளி நின்னு பேசணும். ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? நீங்க மட்டும் ரொம்ப சரியா தான் இருக்கீங்களோ? ஏதோ தெரியாம நடந்து போச்சு, அத மனசுல வச்சுட்டு கோவமாவே இருக்காது சின்ன பொண்ணு. நான் ஏதோ கனவுல நடந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? கனவுல நடந்ததா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்னா நம்ப மாட்டேன். நான் தூங்கி எந்திக்கவும் அம்புட்டையும் கனவுன்னு நினைச்சுக்கிட்டு தான் எங்க அம்மாட்ட பேசினேன் தெரியுமா. சரி, அப்ப நான் கனவுல என்னெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கா? அது அரசல் புரசலா தான் ஞாபகம் இருக்கு, மத்தபடி ரொம்பலாம் நினைவில்ல. சண்டை போட்டுட்டு நான் வெளியே கிளம்பும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் வந்தேன், அது ஞாபகம் இருக்கா? நீ கோவமா கிளம்பி போறன்னு மட்டும் தெரிஞ்சு சின்ன பொண்ணு, ஆனா என்னெல்லாம் பேசினேன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. மறுபடியும் இதை சொல்லட்டுமா? சொல்லு சின்ன பொண்ணு. என்னைய வீட்டை விட்டு வெளியில போன்னு கேட்டுட்டியலா? இனி என்ன ஆனாலும் சரி, நீங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி வீட்டுக்கு வான்னு சொன்னாதான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா சொன்ன? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு வந்தேன். இப்ப நீங்க வார்த்தையால கூட மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்கலையா? செஞ்ச தப்ப உணர்ந்ததா இருந்தா நீங்க மன்னிப்பு கேட்கணும்ல. நான் தான் தப்பே பண்ணலையே சின்ன பொண்ணு. எதே தப்பு பண்ணலையா? அப்ப தப்பு தான், நான் இல்லங்கல. ஆனா தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிடையாதா? நான் முன்னாடி மன்னிக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன், இப்போ மன்னிக்கலாம்ங்க முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டாதான் அதை செய்ய முடியும். இதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு? உன்கிட்ட மன்னிப்பு கேட்டதால நான் என்ன குறைஞ்சா பேரப்போறேன்? என்னைய மன்னிச்சிரு. நான் எப்படி சொல்லிட்டு வந்தேன்? என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் வர முடியும்னு சொல்லிட்டு வந்தேன். சின்ன பொண்ணு கொஞ்சம் யோசிச்சு பாரு சின்ன பொண்ணு. நான் உனக்காண்டி வீடு விடா தெரு தெருவா சுத்திட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னைய காணோன்னு எங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? தூங்கி எந்திரிச்சு சாப்பிட கூட இல்ல சின்ன பொண்ணு, என்னைய போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்ற பத்தியா? அதெல்லாம் ஆத்தாக்காரி பேச்ச கட்டி என்னை வீட்டை விட்டு துரத்தினியல்ல, அப்பவே வச்சிருக்கணும். சரி பரவாயில்ல, நான் என் பொண்டாட்டி காலில் தானே விழுதேன், அதை பத்தி எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீ வீட்டுக்கு என் கூட வந்தா போதும். வேண்டாம் வேண்டாம், எந்திரிங்க. சின்ன பொண்ணு என்னைய மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டோம் தான் தோணுது. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. சரி, இனி இப்படி என்ன ஏசக்கூடாது சரியா? நான் எப்ப சின்ன பொண்ணு உன்னை ஏசிருக்கேன்? நீ தான் என்னை ஏசுவா. நல்ல வேலை என்னைய மன்னிச்சு வாரேன்னு சொல்லிட்ட, எங்க வரமாட்டியோன்னு பயந்துட்டேன். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லு சின்ன பொண்ணு. நானும் என்னை நீங்க கூப்பிட வரவே மாட்டீங்களோன்னு பயந்துகிட்டே தான் இருந்தேன் தெரியுமா? ஒண்ணு சேர்ந்தாச்சு போல. இதுக்குதான் விட்டு பேச்சு தானே சண்டையா? சரி, நம்ம கண்டுக்காத மாதிரி உள்ள இருந்து சத்தம் கொடுத்துட்டு வருவோம். சின்ன பொண்ணே. என்னக்கா? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணே, ராத்திரிக்கு என்ன சமையல் பண்ணலாம்? தெரியலக்கா, நானே வீட்டுக்கு போய் தான் யோசிச்சு செய்யணும். வீட்டுக்கு போறியா? என்ன சொல்லியா சின்ன பொண்ணே? நீ போவே மாட்டேன்னு சொன்னா, நீ இங்கதான் இருக்க போறேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அப்படிதானே சொன்ன சின்ன பொண்ணு, என்ன ஆனாலும் நான் என் வீட்டுக்கார கூட போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னா. அது வந்து சரி சரி, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தியல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்படிதான் சண்டைன்னு வந்தாலும் ஒருத்தர் தேடி விட்டு கொடுக்காம இருந்து வாழ பாக்கணும் சரியா? நீங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டு சேர்ந்தது என்னமோ என் பிள்ளைல ரெண்டும் சண்டை ஓட்டு திரும்ப சேர்ந்தனக்கா இருக்கு. சரி சரி, இருங்க ரெண்டு பேரும் காப்பி ஆத்திட்டேன் கொண்டாரேன். ஏக்கா வேண்டாக்கா, நாங்க இன்னொரு நாள் வரோம். ஆமா, நீ இன்னொரு நாள் வந்துட்டு தான் மறையில பாப்ப. நீ வேலைக்கு போவே வீட்டுக்கு போவே அவ்வளவுதான். ஒரு நாள் கூட வந்து எட்டி பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு தான் உன் பொண்டாட்டி தேடி வந்திருக்க. சாப்பிட சொல்லலாம் தான் பார்த்தேன். இன்னைக்கு சடங்கு வீட்டுக்கு போனா வீட்டுல பொங்கே இல்ல, இப்ப பொங்கலுக்கும் நேரம் இல்ல, அதான் காப்பி மிச்சராது கொடுப்போம்னு ஆத்தி வச்சிருக்கேன். ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா, எதுவும் சாப்பிட்டாதான் நம்ம வீடுன்னு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் கொண்டாரேன். ரெண்டு பேரும் இருங்க, எடுத்துட்டு வரேன். காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் போலாம். சொல்லாம கொள்ளாம பேராதிய. வா மாமா, செம்ம. நம்ம எல்லாரும் வேற மத்தி டூர் மாதிரி போறோம் அப்படித்தானே கோயிலுக்கு? ஆமா மக்களே. எப்பா இது அம்மா தான் உங்ககிட்ட சொன்னாலா நிஜமாவே? ஆமல, அவளே தான் சொன்னா. என்னமோ கொஞ்சம் மனசரங்கி வந்திருக்கா, அவனையும் மருமோனையும் கோயிலுக்கு கூட்டு போனோம் அப்படின்னு. கேட்க நல்லாதான் இருக்கு. எனக்கு லீவு கிடைக்குமான்னு தெரியல நாளைக்கு. என்ன செய்ய, நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு தான் ஆகணும். நானும் தெங்காசிக்கு நாளைக்கு வேலைக்கு போலான்னு இருந்தேன், உங்க அம்மா போக கூடாதுட்டா. சரின்ட்டு போன போட்டு வரலன்னு சொல்லிட்டேன். நீங்க நாளைக்கு லீவு போட்டுரு. எதுவும் தடங்கள் சொன்னேன்னு வைங்க, மறுபடியும் வேதாளம் முருகமுறை ஏறினாக்கா மறுபடியும் உங்க அம்மைக்கு கோவம் வந்துரும். சரிப்பா, லீவ் போட பாக்கேன். மருமோல, என்ன மாமா? உங்க வீட்லயும் அம்மா ஆச்சி யாரும் வரவுனா போன் போட்டு வர சொல்லுன்னு. எங்க வீட்ல எங்க மாமா வரப்போறாவோ? ஆச்சிக்காவது ஒரு வார்த்தை போன் போட்டு கேளு மக்களே. வந்தவொன்னா அங்கங்க அலையெல்லாம் வேண்டாம், கோயில வந்து அவ்வாட்டுக்கு ஒரு இடத்த உட்காந்துக்கிட்டவனா போதும். பெரிய ஆள் வந்தா நல்லா இருக்கும் பாத்தியா? சரி மாமா, நான் ஆச்சிட்ட சொல்லி பாக்கேன். சரி சரி, போன் போட்டு இப்பவே சொல்லு. நாளைக்கு காலையில போனும் பாத்தியா? சரி மாமா, நான் இப்பவுமே போன் அடிக்கேன். இப்ப நீ எனக்கு ரூபா எவ்வளவு கேட்டான்? 1500 சொன்னாப்பா. 500 அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். 1000 போயிட்டு வந்த பிறகு கொடுக்கணும். சரி சரி, அந்த 1000 நான் கொடுத்துக்கிட்டேன், நீங்க ஒன்னும் கொடுக்கண்டானே? ஏம்ல என்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டுப்பா. நீங்களும் எவ்வளவு கண்டா செலவழிப்பிய?
இருக்க தண்ணி செலவழிப்பேன், காலியாட்டினா உன்ட்ட கேட்பேன். அப்படியெல்லாம் நீங்க காலியாக்க வேண்டாம், உங்க கையில கொஞ்சம் ரூபா வச்சுக்கோங்க, நானே கொடுத்துக்கிட்டேன். சரியா? ம், சரிப்பா. ஃபோனு ரிங் ஆகிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேக்கால. இப்போ என்ன செய்ய? பூரணிக்கு ஒரு ஃபோன் போட்டு ஆச்சிட்ட கொடுக்க சொல்லுமா? பூரணி. சொல்லு மகா. என்ன பண்ணிட்டு இருக்க? இருக்கேன், இப்பதான் ஃப்ரீயா இருக்கேன். எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் சேர்ந்து இப்பதான் யார் வீட்லயே குழந்தை பிறந்திருக்கா, அதை பார்க்க போறேன்னு போயிருக்காவோ. அப்படியே? அப்ப எங்க அம்மா எங்க வீட்ல இல்லையோ? ஏன் இதை சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுது. இப்ப என்ன வீட்டுக்கு வரப்போற கிளம்பி? ஆமா, அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, அதை விட நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் மகா, சொல்லு. இல்ல, எங்க வீட்டுல குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காவோ. சரி. அதான் எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அம்மா அப்பா வந்துக்கிட மாட்டாவோ, ஆச்சியாவது வருவாளே, அவட்ட கேட்போம் அப்படின்ட்டு போன் அடிச்சேன். போன் ரிங் ஆகிட்டே இருக்கே, எடுக்க மாட்டுக்கா. அதான் உனக்கு கால் பண்ணேன். எங்க அம்மா வீட்டுல இல்லைன்னு சொல்றேன். நல்லதா போச்சு. ஒரு வார்த்தை ஆச்சிட்ட சொல்லணும். போனை கொண்டு போய் ஆச்சிட்ட கொடுக்க முடியுமா பூரணி? நாளைக்கு காலையிலேயே கிளம்பணும் பார்த்தியா, அதான் இப்பவே சொல்லலான்னு பார்க்கேன். சரி சரி, நீ அப்படி லைன்ல ஏறி, நான் போய் கொடுக்கேன். சரி பூரணி. மகா, ஆச்சி தூங்கிட்டு இருக்காங்க, அதான் நீ கால் பண்ணப்போ எடுக்கலன்னு நினைக்கேன். வாஹா பூரணி. வாரேன் ஆச்சி. என்னாச்சு, எந்திட்டாலோ? ஆமா, நான் பேசிட்டு இருந்ததுல எந்திட்டாவோ. அதான் எங்க ஆச்சி லேசா சத்தங்கட்டாலே எந்திரிச்சிருவா. சரி சரி, போனை கொடுக்கட்டா ஆச்சிட்ட? குடு பூரணி. இந்தாங்க ஆச்சி, மகா பேசுதா. ஹலோ மகா. ஆச்சி என்ன தூங்கிட்டாருனே? ஆமாட்டி, சும்மா தான் படுத்தேன், கண்ணை சந்துட்டு. சரி, உன் மருமா வீட்டுல இல்லையோ, அங்கே வெளியில போயிருக்காளோ? ஆமாட்டி, கண்ணக்கி ஏக்கா இருக்கால, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குது, பார்க்கறதுக்கு போயிருக்காள்வோ. அப்படியா? சரி சரி, என்ன பாப்பா? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான் டீ, அதான் பார்க்க போயிருக்காள்வோ. காலையில நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். சரி. யாச்சியோ, எங்க வீட்டுல நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் கிளம்பி போறோம், நீ வரியா? அப்படியா மக்களே? எத்தனை மணிக்கு போறிய? காலையில எனக்கு ஒரு 10 மணிக்கு கிளம்புவாச்சி. அப்படியா? எனக்கும் வரணும்னு ஆசை தான். அந்த கால் வலி வச்சுக்கிட்டு எனக்கு எங்கேயும் பஸ்ல ஏறி இறங்க முடியாதே. யாச்சியோ, வேன் நமக்கு தான் போறோம், நீ வண்டியில சும்மா ஏறி உட்காந்துக்கிட்டா போதும். எங்கேயும் ஏற வேண்டாம், இறங்க வேண்டாம். கோயில் வரவும் இறங்கி கோயிலுக்குள்ள உட்காந்துக்கோ. அங்கங்கன்னு ஒரு பக்கம் அலைய வேண்டியது இல்ல. வரப்பாரு என்ன? அப்படி சொல்லுதியோ? சரி டீ, நான் வர பாக்கேன். காலையில அப்போ ஒரு 9 மணிக்கு உன் வீட்டுக்கு வந்துட்டா? சரி ஆச்சி, காலையில எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துருன்னு. சரி மக்களே. ஏச்சி, பூரணிட்ட கூட அவட்டே ஒரு வார்த்தை வான்னு சொல்லவே இல்லைண்ணா. என்ன கொடுக்காம டீ? என்ன மக்களே, என்னமோ பேசணும்னு சொல்லியா? சொல்லுமுக. பூரணி, நீ வாங்க நாளைக்கு. ஐயோ, நான் எதுக்கு? நீங்க எல்லாரும் ஃபேமிலியா கோயிலுக்கு போறீங்க, நான் எதுக்கு இடையில? நாங்க மட்டும் போல பூரணி, எல்லா அக்காவும் வரவோ. எல்லா அக்காவும்னா? அன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசியிருந்தோம் தெரியுமா? ஒரு வளர்ந்த அக்கா, அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் கலர்ல பூ வச்ச அக்கா, அதுக்கப்புறம் சரசமானு சொல்லி ஒரு ப்ளூ கலர் சாரி கட்டினம்மா. இவ சொல்றது பார்த்தா அவங்க வீட்லயும் வருவாங்க போலயே. அப்ப அவங்களும் வருவாங்களோ? பூரணி, எல்லார் வீட்லயும் எல்லாருமே வராவளோ? ஆமா பூரணி, அன்னைக்கு நம்ம ஒரு அம்மா வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருந்தோம்ல, அவங்களும் வராங்க, எல்லாருமே வராங்க. அதான் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வருவோம்னு உன்னையும் கூப்பிடுதேன். வா, அவங்களும் வராங்களா? அப்ப கண்டிப்பா நம்மளும் போயிடணும் கூடவே. இந்த தடவையாவது கூட கொஞ்ச நேரம் பேசணும் அவங்ககிட்ட. ஹலோ ஹலோ பூரணி, லைன்ல இருக்கியா? சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்லுத. அதோட ஆச்சியும் ஒத்தையில தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப இங்க வர வேண்டியிருக்கும். நான் இருந்தோம்னா என் கூடயே வந்துட்டு என் கூடயே திரும்ப வந்து கூடவோ. நானும் அப்போ வர பாக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பூரணி. கண்டிப்பா அப்ப நாளைக்கு நீ ஆச்சிமா சேர்ந்து காலையில ஒரு 9 மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க என்ன? ஓகே மகா. சரி பூரணி, வைக்கட்டுமா? வச்சிரு. ஆச்சி, நாளைக்கு காலையில கிளம்பி ரெடியா இருங்க. நம்ம ஒரு 9 மணி போல இங்க இருந்து கிளம்புவோம், சரியா? சரி மக்களே. உங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாளா? அம்மா கேட்டா கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போவோம். போன தடவை நம்ம மகா வீட்டுக்கு போறதுக்கே கோயிலுக்கு போறோம்னு போய் சொல்லிட்டு தான் போனோம். இந்த தடவை உண்மையை சொல்லிட்டு கோயிலுக்கு போவோம். ஆனா நீங்க வந்து என்னையும் சேர்த்து கூப்பிட்டாதான் எங்க அம்மா விடுவா, வந்து கூப்பிடுவாங்க. என்னாச்சி? சரி மக்களே. இப்போ உங்க அம்மா இங்க வந்துட்டு தான் வீட்டுக்கு வருவா. அப்ப நான் அவகிட்ட சொல்லுதேன் என்ன? சரி ஆச்சி. சரி, நான் வாரேன்னு. பார்த்து போயிட்டு வா. கடவுளே, நாளைக்கு அவங்கள பார்க்க போறேன், மறுபடியும் அவங்ககிட்ட பேசவும் போறேன்.